கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் யாவருக்கும் இந்த சந்தோஷமான வேளையில் சொல்லிக்கொள்கிறோம். வேதாகம பொது அறிவு பைபிள் ஜென்ரல் நாலேஜ் என்கிற பாடத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். வேதாகமத்தின் சிறப்பை குறித்து கடந்த வாரத்தில் நாம் படித்தோம். அநேக அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் இந்த பாடத்தை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள். மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. உண்மையாகவே நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த வசனங்களை அநேகர் கற்றுக்கொள்ளும்படியான இந்த ஊழியத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கான பாடத்திற்காக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்னவென்றால், வேதாகமத்தை படிக்கும் முன் தேவையான எச்சரிப்பு. பிரியமானவர்களே, எல்லா காரியத்திலையும் இந்த எச்சரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்களேன், அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை சாதாரணமாக ஒரு கொசுவத்தி நீங்கள் வாங்கினா கூட சரி, அதில் அதை போட்டிருப்பாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு. எச்சரிப்பு என்பது அதில் இருக்குமானால் அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்துவோம். பிரியமானவர்களே, நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமம் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதை தான் கடந்த பாடங்களில் நாம் படித்தோம் இல்லைங்களா? எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம்: தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஆக இந்த ஜீவனும் வல்லமையும் உள்ள இந்த தேவ வார்த்தையை நாம் படிப்பதற்கு முன்பாக, கற்றுக்கொள்வதற்கு முன்பாக இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இதை படிக்க வேண்டும். இதெல்லாம் புரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு நாவல் படிப்பதைப் போலவோ, ஒரு கதை படிப்பதைப் போலவோ, ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ இந்த வசனத்தை படிப்பீர்களானால் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஆக இந்த முறைகளின்படி நீங்கள் இந்த வசனங்களை படிக்க வேண்டும். சரி, நாம் பாடத்துக்கு போகலாம். முதலாவது காரியம், இந்த தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டதோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. பிரியமானவர்களே, நாம் ஒரு சில வசனங்கள் அங்கே வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இந்த எச்சரிப்புகளை தேவன் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், உபாகம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள்: நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த வசனங்களோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாதான், ஒன்றையும் குறைக்கவும் கூடாதான். சரிங்களா? நீதிமொழிகள் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள்: அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அப்போ இந்த வசனங்களோடு ஒன்றையும் நீ என்ன செய்யாதனா கூட்டாதே. பாருங்கள், நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 பாருங்கள், நான் வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். புரிஞ்சதுங்களா? எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனங்களோடு ஒன்றையும் நாம் கூட்டக்கூடாது. அதே போல் 19வது வசனத்தில் நாம் படிக்கிறோம்: ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாக்கிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்போது நாம் வேதாகமத்தை படிப்பதற்கு முன்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, எழுதப்பட்ட இந்த வசனங்களோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. தேவன் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கக்கூடியவர்கள்
அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற முறையில் வசனங்களை கூட்டவும் குறைக்கவும் செய்கிறாங்க. இது மிக பெரும் பாவமாக இருக்கிறது. இப்போ நான் இந்த கூட்டுவதற்கோ குறைப்பதற்குமான சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. உதாரணமாக வேத வசனங்களோடு ஒன்றை நாம் கூட்டக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னா, பரிசுத்த வேதாகமத்தை என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த எழுதப்பட்டிருக்கிறதின்படி சிந்திக்க மறுக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நாம் கவலையில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது கூட நாம் நம்முடைய தேவனிடத்தில் பேச வேண்டும். எப்படி நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் பேச முடியும்? ஜெபத்தின் மூலமாக, இல்லைங்களா? நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள், இல்லை நம்முடைய சந்தோஷங்கள், இல்லை நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகளுக்காக தேவனுக்கு நாம் ஜெபத்தின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் மூலமாய் நாம் ஜெபிக்கிறோம். அப்படி தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், நாம் வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்போ இந்த வசனத்துலலாம் என்ன நாம் படிக்கிறோன்னா, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சில நேரத்தில் ஒருவருக்கு திருமணமாகணும்னு ஜெபிக்கலாம், திருமணமானவர்கள் பிள்ளை வேணும்னு ஜெபிக்கலாம், குடியிருப்பதற்காக ஒரு வீடு வேணும்னு ஜெபிக்கலாம், ஒரு வேலை கிடைக்கணும்னு ஜெபிக்கலாம், இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு ஜெபிக்கலாம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சரியான சபையை கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் நம்ம ஜெபிக்கலாம். சரிங்களா? இப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை முதலாவது தேவன் கேட்கணும். தேவன் கேட்டு அதற்கான பதிலை அவர் கொடுக்கணும். ரைட்டுங்களா? அப்படி தானே நம்ம வசனத்தில் படிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போது ஒருவர் தேவபக்தி உள்ளவராய் இருந்து ஜெபிப்பாரானா கர்த்தருக்கு சித்தமான அந்த ஜெபத்தை அவர் கேட்டு பலன் கொடுப்பார். ரைட்டுங்களா? இப்போ இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, ஜெபம் செய்ய வேண்டும் என்கிற அந்த சட்டத்தோடு சில காரியங்களை கூட்டிக் கொள்கிறாங்க. இப்போது நாம் நம்முடைய பிதாவின் இடத்துல, ஏன்னா அவர் நமக்கு அப்பா பிதா இல்லைங்களா, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். நம்ம அப்பா கிட்ட நம்ம மொழியில் நாம் ஜெபித்து தேவனே உமக்கு சித்தமானால் இதை கொடுங்க அப்படின்னு நாம் கேட்குறோம். சரிங்களா? இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வசனங்களோடு ஒன்றை கூட்டிக் கொள்ளுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? ஜெபம் செய்வதோடு கூட ஜெப எண்ணெய், ஜெப தண்ணீர், ஜெப மாலை, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேர்த்துக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ஜெப மாலை, ஜெப தண்ணீர் அப்படின்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், யாக்கோபு நிருபத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இதை தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. இந்த எண்ணெய் தான் ஜெப எண்ணெயா? அப்படி வசனம் இருக்குதா? பிரியமானவர்களே, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த காலத்தில் ஒலிவ எண்ணெயை பயன்படுத்தினார்கள். அது மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த நல்ல சமாரியன் பற்றிய உதாரணத்தில் கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த அடிபட்டு கிடந்தவனுக்கு அந்த சமாரியன் அவன் எண்ணெய் வார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், எண்ணெய் என்பது ஒலிவ எண்ணெயாக இருக்கிறது. அது மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கிறது. இப்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுறாரு, அப்போ அவருக்கு போய் நம்ம ஜெபிக்கிறோம். அவர் ஜெபம் செய்து விட்டு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அது. இப்போ இன்றைக்கி எப்படி ட்ரெண்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணால் கூட அந்த ஜெப எண்ணெயை குடித்தா தான் அது சரியாகும், ஜெப தண்ணீரை குடித்தா தான் சரியாகும். இப்போ நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க, ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணும்பொழுது என்ன ஜெபம் பண்ணுறோம்? தேவனே இந்த வீட்டை நல்லா கட்டி முடிக்கணும், எந்த விதமான தடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்போது அந்த ஜெபத்தை ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அவர் கேட்டு வாய்க்க செய்வார். என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே பள்ளம் தோண்டி செங்கல் வைக்கும்பொழுது அதில் அந்த ஜெபிச்சுட்டு வந்த தண்ணியை ஊற்றுறாங்க. ஏன்னா அப்போ தான் பவர்ஃபுல்லாக ஒட்டுமா.
பிரியமானவர்களே, காங்கிரீட்டு நல்லா ஓட்டுறதுக்கு ஒரு சில லிக்விட்லாம் இருக்குது, அதை போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லீக்கேஜ் ஆகாது. ரைட்டுங்களா? எதை நாம் செய்கிறதா இருந்தாலும் ஜெபம் செய்கிறோம். ஏன்னா அந்த கட்டி முடிப்பதற்கு தேவன் அந்த கிருபை பாராட்டணும். காங்கிரீட்டாக இருந்தாலும் பேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த கல் உறுதியாக இருக்கணும்னு ஒரு ஜெப எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். இது பைபிளில் எங்கே இருக்குது? இன்றைக்கி ஃபுல்லாக பிஸ்னஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சாதாரணமாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம், வாங்க ஜெபிக்கலாம், தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கலாம், அதெல்லாம் கேட்குறதில்ல. எண்ணெய் கொடுக்குறீங்களா, தண்ணி கொடுக்குறீங்களா, அல்லது தலையில் கை வச்சு நல்லா நீங்கள் உலுக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வேத வசனங்களை கூட்டுவதாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், தேவனுக்கு சித்தமானால் அவர் அந்த ஜெபத்தை கேட்பார். ரைட்டுங்களா? இப்போ அடுத்த ஒரு பாடத்துக்காக கடந்து போகலாம். குறைப்பது. பிரியமானவர்களே, இப்போ வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை குறைக்கிறார்கள். உதாரணமாக பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக்கிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். தெளிவாக இங்கே ஒரு வசனம் நீங்கள் படிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் சொல்லப்பட்டவங்க விபச்சாரக்காரராக இருந்தாலும் சரி, பொய்யராக இருந்தாலும் சரி, குறிப்பாக விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தாலும் சரி, 2ஆம் மரணமாக்கி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். தெளிவாக வசனம் போட்டிருக்குது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துவை போன்ற உருவமோ அல்லது மற்ற ஒரு உருவமோ செய்து கூடுமிடத்தில் வைத்து கொண்டு நாம் அதை வணங்கி கொண்டிருப்போமானால் இது வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை கூட்டுவதாக இருக்காதா? ஏன் தெளிவாக இருக்குது. நீங்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டெலாம் படித்து பார்த்தீர்களான்னா ஏசாயா போன்ற புத்தகங்களில் தெளிவாக சொல்கிறேன், விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, இதை படிக்கிறவர்கள் இந்த வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அல்லது இதை கை கொள்ளாமல் அங்கே இருக்கிறது ரொம்ப வருத்தமானது. பாருங்கள், இதே 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. அப்போது எழுதப்பட்ட வசனங்களை நாம் குறைக்கக்கூடாது. ஒருவேளை நாம் இன்னும் சபை கூடும் இடங்களில் இது போல சிலைகளையோ அல்லது வீட்டுகளில் இது போல சிலைகளையோ வைத்து வணங்கி கொண்டிருப்போமானால் அதை நிறுத்த வேண்டும். ஏன்னா வேத வசனத்தில் எழுதப்பட்டதை நாம் குறைத்து விடக்கூடாது. இப்பொழுது 2வது ஒரு காரியத்துக்காக நாம் கடந்து செல்வோம். இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நாம் எண்ணக்கூடாது. 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். இந்த பரிசுத்த வசனத்தை நாம் படிப்பதற்கு முன்பாக நமக்கு இருக்க வேண்டிய அடுத்த ஒரு எச்சரிப்பு என்னன்னா, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நாம் எண்ணக்கூடாது. சில நேரத்தில் அதிக பிரசங்கித்தனம் சொல்லுவாங்க மனுஷர்களிடத்தில் பேசும்பொழுது, நீ ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு. இந்த பரிசுத்த வசனத்தை படிக்கும் பொழுது கூட அளவு என்பது இருக்கிறது. இப்போது நீங்கள் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா? பைபிள்லேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, இந்த வசனத்தை எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நீங்களாக சுய கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சகோதரி என்னிடத்தில் கேட்கும் பொழுது, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில் போடும்பொழுது ஏன் எரியலன்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிஸ்டர் சொல்லுங்கள் ஏன் எரியலன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, தேவன் அங்கே ஏசி மாதிரி ஒரு காரியத்தை போட்டு வச்சுருப்பார் அப்படின்னா. நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நான் யோசித்து பார்த்தேன், இல்லைன்னா வேறு வழி இல்லை, அவங்க நெருப்பில் எரிஞ்சு அவங்க செத்து போயிட்டுருப்பாங்க, தேவன் அப்படி ஏதாவது போட்டு வச்சுருந்தா தான் அவங்க அழியாமல் இருப்பாங்க. பிரியமானவர்களே, இப்படித்தான் நிறைய பேர் எழுதப்பட்ட வசனங்களை இவர்களாகவே கற்பனை செய்து கொள்கிறார்கள். கேட்டால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, நான் நானே சுயமாக யோசித்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கலாம். வேத வசனம் என்ன எழுதியிருக்கிறதோ அதை மிஞ்சி போகவும் கூடாது, யோசிக்க கூட கூடாது. இப்போது சபையின் தலைவர் யார்? ஒரு கேள்வி உங்களை கேட்குற பாருங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய பெயரை கொண்டு சொல்லுவாங்க, இவருடைய சபைக்கு நான் போகிறேன். ஆனால் ஒரு சபையினுடைய தலைவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கொலோசியர் 1:18 நான் வாசிக்கிறோம், அவரே சபையாக்கிய சரீரத்துக்கு தலையானவர். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த சபைக்கு தலைவர், ஒரே தலைவர். அப்படி தான் வசனத்தில் இருக்குது.
இப்போ இதற்கு மிஞ்சி நாம் யோசிக்கும் பொழுது தான் என்ன நடக்கும்னா, பல தலைவர்கள், பல தலைமை இடங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது இல்லைங்களா? யாரை கேட்டாலும் நான் தான் இந்த சபைக்கு ஓனருன்றாங்க. யாரை கேட்டாலும் நான் தான் இந்த சபையை கண்டுபிடிச்சேன், நான் தான் இதற்கான அஸ்திபாரத்தை போட்டேன், ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச்ன்றாங்க. பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சபைக்கு ஒரே ஒரு ஃபவுண்டர் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேலே தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து தான் சபையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மிஷினரியும் ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச் ஆக முடியாது. கிறிஸ்துவின் சபை கிபி 33 அந்த ஒரே சபை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த சபையை வாங்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படி இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கும்போது, இந்த வசனத்தை மிஞ்சி நாமே ஒரு கற்பனை செய்து கொண்டு நாமே ஒரு யூகமாக இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு நாம் வசனங்களை படிக்கக்கூடாது. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நாம் யோசிக்கக்கூடாது. இது 2வது காரியம். இப்போ 3வது காரியத்துக்காக நாம் கடந்து போகலாம். 3வது ஒரு காரியம், வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். போன வகுப்பில் கூட நான் சொன்ன வேத வசனங்களை தேடி வாசியுங்கள், ஒன்றும் ஜோடி இல்லாதிராதுன்னு சொன்னது போல் இந்த பாடத்தில் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். விசேஷமாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் திருப்பி கொண்டு வாசிப்பீர்களானா, அங்கே பெரோயா என்ற ஒரு பட்டணத்தில் கூடின சபை அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த உண்மையான சத்தியத்தை நாம் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆராய்ந்து நாம் படிக்க வேண்டும். அப்போ தான் நற்குணசாலிகளாக இருக்க முடியும். இப்போ பேசிக்காக பைபிள் படிக்கும்பொழுது தவறு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, வேதத்தை படிக்கும் பொழுது இதை ஆராய்ந்து படிக்கிறது இல்லை. பெரும்பாலும் நாம் இதை தான் படிக்கிறோம். எந்த வசனத்தை எங்கே படித்தாலும் இது எனக்கு தான், ஆண்டவர் எனக்கு தான் கொடுத்தாரு. இதுதான் தவறான ஒரு முறை. இந்த வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். விசேஷமாக பாருங்கள், நீங்கள் 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். சத்திய வசனத்தை நிதானமாய், எப்படி நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும். படிக்கிறவர்களும் சரி போதிக்கிறவர்களும் சரி எப்படி அதை பயன்படுத்தணும்னா, நிதானமாய் பகுத்து அதை பிரித்து எந்த காலத்தில் யாருக்கு சொல்லப்பட்டது, யார் சொல்லுகிறார் என்பதை பகுத்து போதிக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குத்துமதிப்பான பிரசங்கங்கள், பொய்யான பிரசங்கங்கள் செய்கிறத நாம் பார்க்கலாம். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ்லாம் வருது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனில் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு, ஆண்டவர் தான் எனக்கு சொல்லி இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் தோத்துட்டார். அப்போ அவங்க சொன்னது உண்மையாக பொய்யா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட பொய் சொல்லக்கூடிய மனுஷர்கள் எப்படி பகுத்து போதிக்கிறவங்களாக இருக்க முடியும்? ஆனாலும் பாருங்கள், இன்னும் அவர்களுடைய விசுவாசம் அவர்கள் மேலே தான் இருக்குது. இப்போவும் இது சரியாக தவறான்றதை அவங்க யோசிக்கிறதே இல்லை, பகுத்து ஆராய்தே இல்லை. ஏன்னா அவர்கள் வேத வசனங்களே பகுத்து ஆராய மாட்டாங்க. மனுஷர்கள் உண்மையாக போதிக்கிறாங்களா இல்லையான்றதை எப்படி பகுத்து ஆராய்வாங்க? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த பரிசுத்த வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும். இப்பொழுது நாம் 3 காரியங்களை படித்தோம். அடுத்து 4வது ஒரு காரியத்துக்காக நாம் கடந்து செல்வோம். வேத வசனங்களை நாம் படித்து தப்பான அர்த்தம் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு பாடத்துக்காக நாம் கடந்து செல்வோம். வேதாகமத்தை படிக்கும் முன் நமக்கு இருக்க வேண்டிய எச்சரிக்கைகளிலே மற்ற ஒன்று தான் இப்போ நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை படித்து தவறான அர்த்தம் கொள்ளக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அதில் 29வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார்.
பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி, அவரை குற்றப்படுத்தும்படி ஒரு சில கேள்விகளை அங்கே கேட்குறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டின்படி ஒரு 7 சகோதரர்கள் அங்கே இருப்பார்களானால், அந்த 7 சகோதரர்களில் முதல் சகோதரன் ஒரு மனைவியை உடையவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த சகோதரன் இறந்து போனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சகோதரன் அவரை திருமணம் செய்யணும். அப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, ஒவ்வொரு சகோதரனாக மரித்து 7 பேரை திருமணம் செய்து கொள்கிறாங்கன்னா, உயிர்த்தெழுதலிலே அந்த 7 சகோதரர்களில் யாருக்கு மனைவியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இவங்க கேட்குறாங்க. இப்படி சில நேரங்களில் மனிதர்கள் வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் குழம்பி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். அந்த காலத்திலும் அப்படிப்பட்ட சிலர் இருக்க தான் செஞ்சாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அதற்கு தான் அங்கே பதில் கொடுக்குறாரு. நீங்கள் வேத வாக்கியங்களையோ தேவனுடைய வல்லமையையோ அல்லது தேவனுடைய சித்தத்தையும் நீங்கள் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது தேவன் எந்த நோக்கத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாமே ஒரு யூகமாக ஒரு தவறான அர்த்தங்களை அங்கே புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவருக்கு 10 நாள் தான் உபத்திரம் வருமா? அப்போ இந்த வசனங்களை நாம் படித்து, அப்போது நான் ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது சரியாக 1ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதி வரைக்கும் தான் எனக்கு பாடுகள் வரும் அப்படின்னு நாம் சொல்ல முடியுமா? இப்படி வேத வசனங்களை படிக்கும் பொழுது தவறான அர்த்தம் கொள்ளக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்படுவது என்பது சில நேரங்களில் அது அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. எண்கள், மிருகங்கள் இவையெல்லாம் ஒரு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. 10 என்பது கொஞ்ச காலம் என்று அர்த்தம். அப்போது சரித்திர பின்னணியோடு எழுத்தாளர் எதற்காக அதை எழுதுகிறார் என்பதையும் அந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தையும் நாம் புரிந்து கொண்டு தான் படிக்கணும். இப்போ இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 31வது வசனத்தில் இப்படியாக ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது இந்த வசனத்தை நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், வசனம் சொல்லுது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கூட அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசன பகுதியாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கீழே கொஞ்சம் வாசித்து பார்க்கணும். ஒரு வசனத்தை நாம் சரியாக அர்த்தம் புரிந்து கொள்வதற்காக மேலேயும் கீழே நாம் வாசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு பவுல் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு சொல்லிவிட்ட பிற்பாடு கீழே உள்ள வசன பகுதியை வாசித்து பாருங்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இப்போது விசுவாசம் என்பது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா, அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் அது வரக்கூடியது இல்லைங்களா? ஆனால் தேவனுடைய வசனத்தை உட்கார்ந்து கேட்கக்கூடிய அல்லது பவுல் அங்கே போதிக்கக்கூடிய அவசியம் என்ன? பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது பூமிக்குரிய நோக்கத்திற்காகவோ சிந்தனைக்காகவோ வரக்கூடாது. அது வசனத்தின் மூலம் வர வேண்டும். ரோமர் 10:17 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே முழுமையான விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறும்படி தேவ வசனம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. இப்போ அதோடு முடிஞ்சு போச்சுங்களா? வசனத்தை கேட்டதோடு அவர்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டார்களா என்று நாம் கவனிப்போமானா அடுத்த ஒரு வசன பகுதியை பாருங்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிரியமானவர்களே, அடுத்தது வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள்.
விசேஷமாக இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது இது நடுராத்திரி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியில் இது நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இவர் வசனங்களை கேட்டு அவருக்குள் உண்மையாக தேவனை பற்றியோ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ராத்திரியிலேயே அவர் ஞானஸ்நானம் பெற வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ஏனென்றால் ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் வசனத்தை முழுமையாய் கேட்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும், பாவத்திலிருந்து அவர் மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அவர் அறிக்கையிட வேண்டும், அவர் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி வேத வசனங்களை சில நேரங்களில் நாம் படிக்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய நோக்கத்தை அறியாமல் படிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அப்போ இந்த நாளிலே நாம் ஏறக்குறைய 4 காரியங்களை நாம் படித்தோம். என்னென்ன படித்தோம்? தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சரிங்களா? அதை கூட்டும்படியாகவோ குறைக்கும்படியாகவோ அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கலை. சரிங்களா? அடுத்தது, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இந்த வசனம் என்ன பேசுகிறதோ அதை நாம் பேசணும். வேத வசனம் எங்கே பேசவில்லையோ அதை நாம் பேசக்கூடாது. அடுத்தது, ஆராய்ந்து படிக்க வேண்டும். 3வது காரியம், ஆராய்ந்து படிக்க வேண்டும். 4வது காரியம், வசனத்தை படித்து தவறான அர்த்தம் கொள்ளக்கூடாது. வேத வசனங்களை படித்து தவறான அர்த்தம் கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்து 66 புத்தகத்தில் 1189 அதிகாரங்கள் உள்ளன. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் ஆர்வத்தோடும் வாஞ்சையோடும் படிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் படிக்கும் பொழுது இந்த ரூல்ஸை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட சிந்தையோடு ஆர்வத்தோடு விசுவாசத்தோடு வேத வசனங்களை நீங்கள் படியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம். இன்னும் நாம் வேத வசனங்களை அதிகமாய் ஆராய்ந்து கற்றுக்கொள்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.